தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து துரைந்தர் 2 வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக வந்து நாளைக்கு தான், வியாழக்கிழமை அன்றைக்கி தான் அந்த படம் வந்து அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ். ஆனால் இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் சென்னையில் மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற நிறைய இடங்களில் வந்து இந்த படம் வந்து ப்ரீ ரிலீஸ் மாதிரி பண்ணுறாங்க. பொதுவாக விடியக்கால ஷோ மாதிரி வரும். இன்றைக்கி ஈவினிங் வந்து இது ஒரு பார்ட் 2. ஆக்சுவலாக துரைந்தர் பார்ட் 1 வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்து மிகப்பெரிய 1000 கோடிக்கு மேலே வெற்றி பெற்ற திரைப்படம் தான். அதில் குறிப்பாக சொல்லணும்னா ரன்வீர் சிங் தான் வந்து ஹீரோ. சஞ்சய் தத் அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரில் வந்திருப்பார். அது இல்லாமல் நிறைய பேர் அந்த படங்களில் நடிச்சிருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சஞ்சய் தத் வந்து மிகப்பெரிய ஹீரோவாக இருந்துட்டு இப்போ வந்து கேரக்டர் ரோல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு சொல்லணும்னா ஒரு சூப்பர் இதுதான், நல்ல ரோல் தான் சொல்லணும். அதே போல் ரன்வீர் சிங் படங்கள் வந்து நிறைய படம், பத்மாவதி படத்தில் வந்து மிக சிறப்பான ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சிருப்பார். தீபிகா படுகோனெலாம் கூட தான் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உளவாளியாக நடிச்சிருப்பார். இது வந்து உண்மையிலேயே நடந்த கதைன்றாங்க. ஆக்சுவலாக பார்ட் 2 உடைய திரை விமர்சனம் வந்து நாளைக்கு போல் நம்ம பார்க்கலாம். பார்ட் 1 வந்து விமர்சனம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்க்கும்போது அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இன்றைக்கி அந்த படத்தை பற்றி பேசுகிறேன். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் கதைக்களம் வந்து பாகிஸ்தானில் நடைபெறுகிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது இங்கேருந்து வந்து குற்றவாளியாக இருக்கிற ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்திய உளவாளியாக அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க குற்றத்தெல்லாம் வந்து நாங்கள் இது பண்ணிடுறோன்னு போகிறாங்க. இங்கேருந்து ஒருத்தர் போகிறாரு. அவர் போய் நாங்கள் ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாகிஸ்தானில் ஒரு ஆளுமையாக வச்சுருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில், இப்போது இந்தியாவில் ஹைதராபாத்தில் அந்த மாதிரி வச்சிங்க, ஹைதராபாத்தில் இருக்கிற மாதிரி பாகிஸ்தானில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அவங்க கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருக்காங்க. அந்த கட்டுப்பாட்டில் வந்து ஒரு அரசியல் பின்பலத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாரு அந்த வில்லன். ஃப்யூச்சரில் இவரே வந்து அங்கே வந்து அரசியல் களத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு. இதுதான் அந்த இது. அவர் அரசியல் களத்துக்கு வரும்பொழுது அந்த அரசியல் களத்தில் இருக்கிறவரே வந்து இவரை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாரு. கிளைமேக்ஸில் அவர் கொண்டுடுறாங்க. அது யாருன்னா நம்ம ரன்வீர் சிங் வந்து அவங்க கூட்டத்துக்குள்ளேயே அவருக்கு அடுத்த நிலையில் 2வது 3வது நிலையில் இருக்கிறாரு. அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க. கிளைமேக்ஸில் தான் தெரியும் அவர் தான் வந்து இதுக்கு காரணம்னு. கிளைமேக்ஸில் வந்து இவர் கொண்டுடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா அங்கே ஒரு பாகிஸ்தான் இராணுவ அதிகாரியுடைய ஒரு பெண்ணை வந்து காதலிப்பார். அது காதலிக்கும் பொழுது அது மூலியமாக இவர் எப்போ வெளியில் வர்றாரு, அது எந்த டைமில் அவர் அட்டாக் பண்ணலான்ற மாதிரி இது பண்ணி இவரை வந்து கொண்டுடுவாங்க. கதைக்களம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். இவரை முதல்ல பிடிச்சிருவாங்க. அவரை வெளியில் கொண்டு வரத்துக்கு ரன்வீர் சிங்கே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அவங்க தம்பிக்கு எல்லாருக்கு மத்தியிலையும் வந்து மிகப்பெரிய நல்ல பேர் வந்துடும் இவருக்கு. இப்போது இவரை கொன்னது வந்து ரன்வீர் சிங் ப்ளஸ் நம்ம இந்தியன் போலீஸ் தான் வந்து தெரியாது இவங்களுக்கு. அதனால் செகண்ட் பார்ட்டில் இவர் என்ன பண்ண போகிறாரு, செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டே மிகப்பெரிய வெற்றி பெற்று 1000 கோடி ரூபாய் வெற்றி பெற்ற படம். இந்த பார்ட் 2ல் வந்து இவர் அங்கே போயிட்டு அந்த தலைமைக்கு போயிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த தீவிரவாதி கும்பலை வந்து அழிக்க போகிறாரா. இது உண்மையாக நடந்த சம்பவம்ன்றாங்க. 20 வருடத்துக்கு முன்னாடி உண்மையாக பண்ண ஒரு ஆப்ரேஷன் தான் துரைந்தர்ன்றாங்க. துரைந்தர் போன பார்ட் வந்து தமிழில் வெளியிடப்படலை, வெறும் இந்தியில் மட்டும் தான் வெளியிடப்படுது. இந்த மிகப்பெரிய வெற்றியை பார்த்துட்டு இப்போ நம்ம ஹாட்ஸ்டார், பிரைம், இது நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து நிறைய படங்கள் வந்து படம் ஹிந்திலேயோ தெலுங்குலையோ வெளியிட்டாலும் இதில் வரும்போது 5 லாங்குவேஜில் வந்து டப் பண்ணி போட்டுருவாங்க. துரைந்தரும் அதே மாதிரி தான். நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்கும்போது, தமிழில் பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் கொடுத்துது. இப்போ டேரெக்டாக தமிழ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த படத்துடைய இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்துட்டு இதோட திரை விமர்சனம் வந்து நாளை மறுநாள் போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார்.